Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான சாப்டரோட full revision plus அதுல வரக்கூடிய formulas. So இந்த சாப்டர்ல வந்து எல்லா வீடியோஸ்மே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, சோ தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ நிறைய வீடியோஸ் இருக்கு, எதையுமே ஸ்கிப் பண்ணாம போட்டிருக்கேன். சோ அது ரொம்ப முக்கியமான லெசன். நீட் JEE, சோ இதுக்கு வந்து நிறைய formulas தேவைப்படும் இல்லையா, நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். சோ அதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்ப ஓவரால் ஒரு ரிவிஷனும் பிளஸ் அதுல தேவைப்படக்கூடிய ஃபார்முலாஸையும் நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி, ஃபர்ஸ்ட் ரே ஆப்டிக்ஸ் நம்ம சூஸ் பண்ற சாப்டர் யூனிட் வந்து ரே ஆப்டிக்ஸ், கதிர் ஒளியியல் அப்படின்னு சொல்லுவோம். சோ ரே ஆப்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்ட வந்து எப்படி ரிப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா லைட் ரே அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, இந்த லைட் ரே that is represented by like this arrow mark, incident ray, reflected ray. so இந்த மாதிரி arrow mark மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. சோ இது எதை குறிக்குது அப்படின்னா only the direction of light, light ஓட direction, இந்த directionல போகுது அப்படிங்கிறது தான் அது வந்து என்ன ஆகுது, represent பண்ணுது. ஓகேவா. சோ ray of light gives the direction of light. ஓகே, சோ பை ரிவிஷன் வருவோம். அதே நேரத்துல how to solve the problems easily, எப்படி ப்ராப்ளம்ஸ் ஈஸியா சால்வ் பண்றது. ஆனா என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, see ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஃபர்ஸ்ட் angle of deviation in reflection இல்லையா, படிச்சிருப்பீங்க. ரிஃப்ளெக்ஷன் கேஸ்ல வந்து angle of incidence is equal to angle of reflection. எக்ஸாம்பிள் பாருங்க, இது ஒரு flat surface, reflecting surface னு வெச்சுக்கலாம். ஒரு லைட் ரே இந்த மாதிரி விழுந்து இந்த மாதிரி போகுது. சோ இத ரிஃப்ளெக்டட் ரே சொல்லுவோம், விழக்கூடியத வந்து இன்சிடென்ட் ரே சொல்லுவோம். சோ அப்ப இந்த ரே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, டைரக்ஷன். let us draw a normal line to the point of incidence. அந்த ரே விழுந்த இடத்துக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் I, angle of incidence அப்படின்னு சொல்லுவோம். this is angle of reflection. அப்ப ரிஃப்ளெக்ஷன் கேஸ்ல I equal to R, angle of incidence is equal to angle of reflection. சரி, the next deviation. actually இந்த ரே எப்படி போயிருக்கணும், இப்படி விழுந்துச்சுன்னா இப்படி தான் போயிருக்கணும். ஆனா இப்படி போகாம என்ன ஆகுது, இதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. அப்ப எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு, இந்த அளவு ஆங்கிள் டீவியேட் ஆயிருக்கு. ஓகேவா. அதே மாதிரி இத ஆல்பான்னு சொல்லுவோம், கிளான்சிங் ஆங்கிள். இதையும் the same alpha ன்னு சொல்லுவோம். so we can write d is equal to 2 alpha அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி angle of deviation calculate பண்றதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஏனா I யும் R ஈக்குவல்னா அப்ப இது I னா இதையும் I ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப இது மொத்தம் 180, 180 ல இருந்து இத நான் அழிச்சுக்கிறேன். இதுதான் deviation இல்லையா. so இது ஓவரால் half circle 180, 180 ல இருந்து இவ்வளவுத்தையும் மைனஸ் பண்ணு. இது ஒரு I, இது angle of reflection தான், but which is equal to angle of incidence. அப்ப இந்த R ஐயும் I னுட்டனா இது மொத்தமா 2I. அப்ப 180 ல இருந்து 2I ஐ மைனஸ் பண்ணா இந்த D கிடைக்கும், angle of deviation 180 minus 2I. ஓகே, very simple. சம் கேட்கலாம், 2 மார்க்ஸ் சம்மல கேட்பாங்க, அது பாத்துக்கோங்க. then angle of deviation is equal to twice the glancing angle, சாய் கோணம். glancing angle சொன்னேன், இது ஒரு ஆல்பா இல்லையா, இது ஒரு ஆல்பா, இதுவும் ஒரு ஆல்பான்னு சொன்னேன். so d is equal to 2 alpha. புக்ல தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டுருக்கு, அதை பாருங்க. the next image formed by a plane mirror. ஒரு plane mirror இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம நின்னுட்டு இருக்கோம். சோ அந்த மிரர்ல வந்து நமக்கு இமேजेस கிடைக்கும். சோ அது வந்து பேஸ்ட் ஆன் தி ஆங்கிளை பொறுத்து நிறைய இமேजेस கிடைக்கும். இப்ப சலூன் கடையில போய் உட்கார்ந்திருப்போம், நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படினா அந்த மிரர்ல நிறைய இமேजेस தெரியும். ஓகேவா. சோ தி பேஸ்ட் ஆன் தி ஆங்கிள் அப்படினு சொல்றோம். ஓகே, எனிவே சோ இமேஜ் formed by a plane mirror. formula number of images is equal to 360 degree divided by theta minus 1. இப்ப இந்த ஆங்கிள்ல வந்து இதோட பொசிஷன் வந்து இந்த ஆங்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படினா, ஃபார் எக்ஸாம்பிள் theta is equal to 60 degree அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படினா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா 360 by 60 6. அப்ப 6 minus 1 n is equal to 5. சோ அப்ப 5 images கிடைக்கும். ஓகேவா. சோ இதுல கொடுத்திருப்பாங்க, உங்களுக்கு புக்லயே கொடுத்திருப்போம். அதுல ஈவன் ஆட் னு கொடுத்திருப்போம். ஈவன்ல வந்து சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல்,
இதே ஃபார்முலா. ஆர்டர்ல வந்து சிமெட்ரிக்கல் திசை, அசிமெட்ரிக்கலுக்கு வந்து -1 வராது ஃபார்முலால. சரி, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், அந்த வீடியோ பாருங்க. then relation between f and r, focal length and radius of curvature. இல்லையா, ஃபார்முலா என்னது? twice the focal length is equal to radius of curvature. இல்லையா, இப்ப ரெண்டு இந்த மிரர்ல வருமே, இது spherical shape இல்லையா. ஓகே, சோ இந்த உள்ள பாருங்க, the curved surface is the curved portion எப்படி இருக்கு? curved inwards, உள்நோக்கி வளைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அத கான்கேவ் மிரர்னு சொல்லுவோம். அப்ப இது rough surface. இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் உண்டு, அதுதான் அது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, ஒரு சைடு எடுக்கல, ஒரு சைடு மட்டும் தான். அப்ப கான்கேவ் மிரர் இது சென்டர் பாயிண்ட், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சோ இத ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம், ரேடியஸ். சோ இதுல half, that is f ன்னு சொல்லுவோம், ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதா இருக்குல்ல, இந்த பாயிண்ட்க்கு பேரு என்ன சொல்லலாம்? போல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த போலுக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட்க்கும் இடையில டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல். அப்ப இதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும், the same f. அப்ப 2f சேர்ந்ததுதான் ஒரு r. ஓகே, அப்ப 2f, twice the focal length is equal to radius of curvature. From that, focal length is equal to radius of curvature by 2. So முக்கியமான ஒண்ணு கேட்பாங்க. சரி, அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ எல்லா டாபிக்ஸுமே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், எதையுமே நான் ஸ்கிப் பண்ணல. சோ அதனால தெளிவா அதை பாருங்க. ஓகே, the next mirror equation, முக்கியமான क्वेश्चन, 5 மார்க் क्वेश्चन. mirror equation இல்லையா, ஃபார்முலா என்னது? 1 by v plus 1 by u is equal to 1 by f. v na image distance, u na object distance, f na focal length. mirror formula. Okay, the next lateral magnification. lateral என்னது? பக்கவாட்டு உறுப்பு இருக்கா, one side, அத வந்து மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறது in spherical mirrors. ஃபார்முலா என்ன? மேக்னிஃபிகேஷனுக்கு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. ஜெனரல் ஆயிட்டு என்ன ஃபார்முலா சொல்லுவோம் அப்படின்னா, magnification is equal to height of the image by height of the object. இல்லனா magnification is equal to image distance by object distance அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்படியே ஒன்னு இருக்கு. ஓகே, anyway, so magnification formula f minus v by f அல்லது m is equal to magnification is equal to f by f minus u அப்படின்னு சொல்லுவோம். f na focal length, v na image distance, then u now object distance. so இதுல வந்து எந்த டேட்டா கொடுக்கறாங்களோ, என்ன தகவல் கொடுக்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாஸ் என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க. then magnificationக்கு யூனிட் கிடையாது. ஜெனரலா பாருங்க, height, image. so same terms வரதுனால யூனிட்ஸ் வந்து கேன்சல் ஆகும். ஓகே, magnification அப்படிங்கிறது என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. the next Fizeau's method. Fizeau scientist, இவர்தான் வந்து speed of light ஓட magnitude calculate பண்றாரு. 2.99 something. on rounding off we can write 3 into 10 power 8 meter per second. so அதுக்கு அவர் ஃபைனலா யூஸ் பண்ண எக்ஸ்பிரஷன் இல்லையா, v is equal to 2d, d ன தெரியும் டிஸ்டன்ஸ், என்னன்னா வந்து அங்க வந்து ஒரு டூத் வீல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சோ அதுல இருக்கக்கூடிய அந்த கட் இல்லையா, சோ அதோட நம்பர்ஸ் அத வந்து என்னன்னு எடுத்துப்போம். ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஸ்பீட். ஆங்குலர் ஸ்பீட்னா என்ன? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஸ்பீட்னா டிஸ்டன்ஸ் பை டைம் ஆர் வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். அப்ப ஆங்குலர் வெலாசிட்டினா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். ஒமேகா is equal to theta by t. சோ வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், ஆங்கிள் டைம் கொடுத்திருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். பை ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 22/7, otherwise 3.14. the next refractive index of the medium. ரெண்டு மீடியம் சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஏரா இருக்கலாம், இன்னொரு மீடியம் கிளாஸா இருக்கலாம் இல்லையா. சோ ஃபார்முலா என்னது? c by v இல்லையா, ஒரு மீடியம். சோ இது டென்சரா இருக்கலாம். டென்சர் அப்படினா இது என்ன எடுத்துக்கலாம், கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க மேல என்ன இருக்கு, ஏர்னு எடுத்துக்கலாம். லைட் இங்க இருந்து இந்த மீடியம் வரும்போது கண்டிப்பா பெண்ட் ஆகும். அது காரணம் refractive index. இதோட ரிஃப்ராக்ட் இப்படி போக வேண்டியது இப்படி வருது. சோ இது மீடியம் 2, இது மீடியம் 1. இது ஏரா இருந்தா அதோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 1. ஓகே, the next மீடியமா இருந்தா அதோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் n2. அப்ப n1 ஒண்ணா இருந்தா n2 சிம்பிளி n ன்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலா ஃபார்ம் இப்படி தான் வரும்.
n2 by n1. ஆனா n1 வேல்யூ 1ங்கறதனால n2 n ன்னு எடுத்துப்போம். So n is equal to c by v. எங்க ஸ்பீட் கான்ஸ்டன்ட் ஏர்ல அதான் c. ஸ்பீட் ஆஃப் லைட் in air or vacuum. v என்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் in medium. ஏன்னா மீடியம் டு மீடியம் ஸ்பீட் வந்து வேரி ஆகும். அதனால தான் v போட்டுருக்கோம். சில இடங்கள்ல ca by cm அப்படினு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து ஆப்டிகல் பாத். இல்லையா ஆப்டிக் அப்படினாலே லைட் தான். இல்லையா ஃபார்முலா படிச்சிருப்போம். d dash is equal to n into d. இல்லையா சோ இது வந்து டிஸ்டன்ஸ். ஒன்னு மீடியம் இன்னொன்னு வந்து ஏர் ஆர் வேக்கம். சோ அந்த டெரிவேஷன் படிச்சிருப்போம் 3 மார்க் क्वेश्चन அத பாத்துக்கோங்க. then Snell's law இத வந்து laws of refraction அப்படினு கூட சொல்லுவாங்க. இல்லையா என்ன ஸ்டேட்மென்ட் the ratio of sin of the angle of incidence to the sin of the angle of refraction is equal to the ratio of refractive index of the second medium to the refractive index of the first medium. முன்னாடில வந்து refractive index க்கு வந்து mu என்கிற லெட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி. இப்போ வந்து நியூ டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் n தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா சோ அது பாத்துக்கோங்க. n2 by n1. சோ இது ஜெனரலா வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா ஃபர்ஸ்ட் மீடியம் ஏரா இருந்து இங்க சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் மீடியம் ஏரா இருந்துனா refractive index வேல்யூ 1 ஏர் ஆர் வேக்கம். then second medium தெரியாது கிளாஸா இருக்கலாம் வாட்டரா இருக்கலாம் எதுவா இருக்கலாம். சோ இப்ப n2 by n ன்னு எடுத்தோம்னா இத சிம்பிளா n equal to அப்படினு சொல்வாங்க. ஓகே எஸ் முதல்ல அந்த ஃபார்முலா எழுதிடுவோம். n2 okay by n1. See the next one, angle of deviation in refraction. Formula d is equal to I minus r. So இங்க இருக்கு பாருங்க angle of deviation in reflection ஒன்னு இருக்கா அதே மாதிரி அங்க என்ன இருக்கும் refraction இருக்கும். See இது flat surface ஒரு லைட் ரே இப்படி விழுந்து என்ன ஆகுது இது மீடியம் ஏர் ஆர் வேக்கம் வேல்யூ 1 ன்னு வெச்சுக்கலாம். இது செகண்ட் மீடியம் n2 வேல்யூ தெரியாது n அது என்னது கிளாஸா இருக்கலாம் இல்ல வாட்டரா இருக்கலாம் whatever may be right. பட் என்னது ஸ்ட்ரைட்டா போணும் பட் refractive indexனால கொஞ்சம் பெண்ட் ஆகுது. so this is deviation. இப்படி போக வேண்டியது இப்படி வருது. so இதுதான் deviation அப்படினு சொல்லுவோம் இல்லையா. ஓகே அப்ப deviation எவ்வளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? see draw a normal line. அப்ப இது I angle of incidence. இது என்னது refraction. அப்ப இது I னா இது மொத்தமும் I தான். கரெக்ட்டா? அப்ப இந்த I ல இருந்து இந்த R மைனஸ் பண்ணா இந்த D கிடைக்கும். so I minus R that is equal to D. டெக்ஸ்ட் புக்ல சின்ன மிஸ்டேக் இருக்கும் மாத்திக்கோங்க. the next relative refractive index. refractive index of one medium to the refractive index of another medium. இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் relative refractive index. யூனிட் கிடையாது. see refractive index of the second medium to the first medium is equal to refractive index of the second medium to the or by the first medium அப்படி எழுதலாம். then apparent depth என்ன தண்ணிக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் கிடக்கும் அந்த டேங்கோட டோட்டல் ஹைட் வந்து டோட்டல் ஹைட் இத d ன்னு சொல்லுவோம். ஆனா மேல இருந்து பாக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு தோணும் இல்லையா. அப்ப இதுல இருந்து இந்த சர்ஃபேஸ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் d dash அதான் apparent depth ன்னு சொல்லுவோம் தோற்ற ஆழம். சோ அந்த ஃபார்முலா தான் இருக்கு. then critical angle மாறுநிலை கோணம் சொல்லுவோம் IC sin inverse of 1 by n refractive index of the medium. then radius of illumination Snell's window இல்லையா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு டார்ச் லைட் ஆன் பண்ணேன்னா டார்ச் லைட்ல இருந்து அந்த லைட் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட் அந்த தண்ணியோட சர்ஃபேஸ்ல வரும்போது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பை வந்து கிரியேட் பண்ணும். அது ஃபுல்லா இல்லுமினேட் ஆயிருக்கும் லைட் இல்லையா. சோ இந்த மாதிரி இருக்கும். இங்க இருந்து இந்த லைட் இப்படி வரும் இந்த இடம் ஃபுல்லா எப்படி இருக்கும் இல்லுமினேட் ஆகும். இதோட அந்த ரேடியஸ் அதுக்கு தான் ஃபார்முலா R is equal to d by square root of n square minus 1. d ங்கிறது இதோட டெப்த் என்னங்கிறது refractive index of that medium minus 1. simple one கேட்கலாம். ஓகே இது முக்கியமான ஒன்று தான். 5 மார்க் क्वेश्चन வேற. then acceptance angle என்ன ஃபார்முலா IA is equal to sin inverse of n1 square minus n2 square. n1 ங்கிறது refractive index of the first medium, n2 ங்கிறது refractive index of the second medium. then lateral displacement இல்லையா பக்கவாட்டு இடப்பெயர்ச்சி இதுல in glassல அந்த வீடியோ நான் போட்டுருக்கேன் பாத்துக்கோங்க. so lateral displacement L is equal to T. T என்னது thickness of the slab.
அந்த glass slab ஓட thickness. Then sin of I minus R divided by cos R. I angle of incidence, R ங்கிறது refraction தெரியும் உங்களுக்கு. Then refraction at single spherical surface. ஒரு lens அப்படினா ரெண்டு spherical surface இருக்கும். அதுல ஒரே ஒரு spherical surfaceல வந்து refraction ஆச்சு அப்படினா என்ன expression? N by V minus 1 by U equal to N minus 1 by R. R radius. The next N refractive index of that medium. V image distance, U என்கிறது object distance. Okay. The next lens maker's formula. So இது முக்கியமான question. அதே மாதிரி lens maker's formula முக்கியம். 1 by F is equal to N minus 1 into 1 by R1 minus 1 by R2. அதுக்கு வந்து ரெண்டு surface யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதனால R1 R2. Lens equation வந்து பாருங்க. mirror equationக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கு, இங்க என்ன வரும்? மைனஸ் வரும். அதனால கன்ஃபியூஸ் ஆக கூடாது. லென்ஸ் ஈக்குவேஷன் முக்கியமான क्वेश्चन. then lateral magnification in lens. இங்க lateral magnification in mirrors, இங்க lens. இல்லையா? பக்கவாட்டு உறுப்பு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? so formula is there. then power of a lens. ஒரு லென்ஸோட பவர் என்ன? இல்லையா? so அதுல வந்து degree of convergence or degree of divergence. அதான் அதோட பவர். ஒரு லென்ஸ் வழியா ஒரு லைட் ரே வரும்போது எந்த அளவுக்கு அது வந்து குறுகல் அடையுது, இல்ல எந்த அளவுக்கு அது விரிவடையுது, கன்வர்ஜென்ஸ் ஆர் டைவர்ஜென்ஸ், எத்தனை டிகிரி, அந்த டிகிரியை பேஸ் பண்ணி தான் அதோட பவர் இருக்கு. ஃபார்முலா இருக்கு. பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். இதுக்கு ஒரு யூனிட் இருக்கு, என்னது? டயோப்டர். டயோப்டர் சிம்பல் வந்து கேபிட்டல் டி அப்படினு சொல்றோம். பவர் ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப் வந்து வாட்? இது லென்ஸ். then focal length of lenses in contact. ரெண்டு lenses வந்து in contact இருந்துச்சுனா focal length ஃபார்முலா 1 by f is equal to 1 by f1 plus 1 by f2. ஒருவேளை power of lens கேட்டானா p is equal to 1 by f. p equal to 1 by f1 plus 1 by f2 அந்த மாதிரி வரும். நிறைய lenses இருந்தனா so on போயிட்டே இருக்கும். then angle of deviation produced by prism. அப்ப இங்க angle of deviation in reflection, angle of deviation in refraction, இது prism. முக்கியமான ஒரு டீடைல் क्वेश्चन வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன், அதை பாருங்க. என்ன ஃபார்முலா? d is equal to I1 plus I2. இதெல்லாம் angle of incidence minus a, angle of the prism. நார்மலா வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன? மூணு சைடுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா angle of the prism இந்த வேல்யூ 60 டிகிரியா இருக்கும். a யோட வேல்யூ எல்லா சைடுமே அப்படிதான். ஓகே, எஸ். then refractive index of the prism. prism ஓட refractive index n is equal to sin of a plus d by 2 divided by sin a by 2. a is the angle of the prism, d is the angle of minimum deviation. The next dispersive power of the prism. dispersion தெரியும் இல்லையா? ஒரு white light ஒரு prismல பட்டு வெளியே வரும்போது dispersed ஆகி இல்லையா, பிரிகை அடைஞ்சு நமக்கு 7 கலர்ஸ் கொடுக்கும். violetல இருந்து ரெட் வரைக்கும் விப்ஜியா இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் dispersive power formula. refractive index of the violet color minus refractive index of the red color. ஏன்னா violet ஓட refractive index, violet தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, ரெட் வந்து லாஸ்ட்ல இருக்கிற கலர்ஸ். இந்த ரெண்டுக்குள்ள அந்த டிஃபரன்ஸ், refractive index டிஃபரன்ஸ் சொல்லுங்க இல்லையா, அது divided by refractive index of what? green minus 1. okay, the next is scattering of sunlight. sunlight வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ்ல பட்டு என்ன ஆகும்? ஸ்கேட்டர் ஆகும். so அதுக்கு பேர் தான் வந்து scattering of sunlight. okay, so light is scattered by the molecules in the upper atmosphere. so அந்த ஸ்கேட்டர் ஆகக்கூடிய sunlight ஓட இன்டென்சிட்டி விழக்கூடிய ரேடியேஷன் உடைய வேவ்லெந்த்க்கு 4 times inversely proportional இருக்கும். சரி, அதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. 1 மார்க் क्वेश्चंस வேற கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ஓவரால் இந்த லெசனை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். Thank you.